அமெரிக்காவோட நண்பனா இருந்துட்டோம் அப்புட்ன்னா, உலகத்துல எத வேணாலும் சாதிக்கலாம். அப்படி சாதிக்க முடியாட்டியும் சாதிக்கும்போது இடைஞ்சல் வராமயாச்சும் இருக்கலாம். சாதிக்கக்கூடிய வேகம் குறையுமே ஒழிய, சாதிக்கவே முடியாதுன்னு உலகம் நம்மள நசுக்க போறது கிடையாது. இதுல விதிவிலக்குகள்லாம் இருக்கு. ரஷ்யா போன்ற நாடுகள் அப்படின்னு விதிவிலக்குகள் ஒரு பக்கம் வேலை செய்யும். இந்த நண்பர்கள் பட்டியல் எத பொறுத்து அப்டின்னா, முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு ஆதாயமா இருந்தா, நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும். அமெரிக்காவுக்கு இடைஞ்சல் குடுத்தோம், இல்ல இடைஞ்சல் குடுக்குற மாரி இருக்கு, இல்ல சொல் பேச்சு கேட்காத மாரி இருக்குன்னா, நமக்கு ஒண்ணுமே நடக்காது. இது பிடிக்குது, பிடிக்கலங்கிறத தாண்டி, இதான் இந்த உலகத்தோட ஜாதகம். அமெரிக்காவ மையமா வச்சு தான் சுத்தி ஆகணும். இது எப்ப இம்மீடியட்டா மாறப்போறதில்ல. அப்ப எவ்வளவோ வருடம் கழிச்சு மாறப்போது. அப்ப நம்மளே இருப்போமா என்னங்கிறது சந்தேகம். அதனால நமக்கு அந்த பிரச்சனை தேவையில்ல. இப்ப இந்திய, அமெரிக்கா நட்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எவ்வளவு காலத்துக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு தெரிஞ்சு ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கும். இந்த ரொம்ப காலம் அப்படிங்கிறது சீனாவ தரை மட்டமா ஆக்குற வரையும் நல்லாவே வேலை செய்யும். எது? இந்திய, அமெரிக்க நட்பு. சீனா மாரி இன்னொரு நாடு கிடுகிடுன்னு வளர்ந்து வரல அப்படின்னா, நீண்ட காலத்துக்கு இந்த நூற்றாண்டுக்கே கொண்டு போலாம். அந்த மாரி ஒரு பக்காவான ஒரு சூழ்நிலையில இருக்கிறனால, இந்தியா இந்த சூழ்நிலைய பயன்படுத்திக்கவும் ஆரம்பிக்குது. இதுல உண்மைய பார்க்க போனா, எதார்த்தமான உண்மைய சொல்லணும்னா, இந்த சூழ்நிலைய உருவாக்குனதே இந்தியா தான். இப்படி ஒரு சூழ்நிலைய உருவாக்கிட்டு, அந்த சூழ்நிலையில முழு மைலேஜ கடந்த 10 வருடங்களுக்கு மேல இந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கு. பல தவறான கொள்கைகள கிழிச்சு வீசிட்டு, புது புது கொள்கைகள போட்டு, எதிரிய முழு நேர வேட்டையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் நம்மள நோக்கி வருது. அப்படி வரும்போது நம்ம ஏறக்குறைய அமெரிக்காவே நம்ம உறிஞ்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. காரணம் என்னைக்குமே அமெரிக்கா தான் இன்னொரு நாட்ட உறிஞ்சி எடுக்கும். இந்த தடவ உலகத்துக்கு ஒரு முன்னுதாரணமா இந்தியா, அமெரிக்காவ உறிஞ்சி எடுக்குது. எந்த அளவுக்கு அப்டின்னா, சீனாவ எதிர்க்க இந்தியா தேவ. அதே மாரி சீனாவ ரீப்ளேஸ் பண்ணவும் இந்தியா தேவை. இந்த இடத்துல 2 வகையான தேவைகள் இருக்கு. அதே மாரி இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. அதனால நாளைக்கு ஒரு அதிபர் வம்பு பண்ண போறான், இல்ல ஒரு கம்யூனிச கொள்கை வம்பு பண்ண போது, அமெரிக்க தொழில்களுக்கு எதிரா புரட்சி பண்ண போறாய்ங்க. இந்த சங்கதிக்கு இங்க வேலையே கிடையாது. இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா, ரொம்ப நாளைக்கு பயனளிக்கும். அப்படி பயனளிக்கக்கூடிய விவகாரத்த பூரா இந்தியா தொடுது. உதாரணமா ஒரு நாடு வளர்றதுக்கு டெக்னாலஜி இது எல்லாம் ஒரு பக்கம் சமமா போய்க்கிட்டு இருக்கணும். பேரலரா இந்த பக்கம் 2 விஷயம் வேணும். ஒண்ணு கச்சா எண்ணெய் வர்த்தகம், இன்னொன்னு ஆயுத வர்த்தகம். 2யுமே இப்ப இந்தியா எடுக்குது. கையில எடுக்குது. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, இந்த 2 சப்ஜெக்ட்டையும் பெரிய அளவு யோசிச்சு பார்த்ததே கிடையாது. இந்த 2 சப்ஜெக்ட்ல அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வராம ரொம்ப காலம் பயணிச்சோம். அப்புறம் மெல்ல எட்டி பார்த்தோம். இப்ப உள்ள புகுந்து விளையாடுறோங்கிறது தான். ரஷ்யாவோட நண்பனா இருந்தாலும், ரஷ்யா கிட்ட முழுவதும் நம்ம நெறைய சாதிச்சிருக்கலாம். சாதிக்காம விட்டோம். பரவால்ல, இப்ப சாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒரு திட்டத்த கொண்டு வந்து, இங்க புரொடக்ஷன பூஸ்ட் அப் பண்ணோம். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் பர்ச்சேஸ கிரவுண்ட் ஜீரோவுக்கு கொண்டு போனோம். இந்த மாரி செஞ்சுக்கிட்டே வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது, ரஷ்யா, அமெரிக்கா உறவு மோசமாயிக்கிட்டே போது. இப்படி மோசமான காலகட்டங்கள்ல ரஷ்யா கிட்ட இருந்து டிஃபென்ஸ் சார்ந்து பல விஷயங்கள நம்ம சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். உதாரணத்துக்கு AK-203 வெப்பன சொல்லலாம். இது உலக அளவுல ஃபேமஸு, டிமாண்டு. இன்னும் சொல்லப்போனா, இத ரஷ்யாவுக்கு வெளியில ரஷ்யா தயாரிக்கிறதே இல்ல. ஆனா, இந்தியா அந்த அக்ரீமெண்ட்ட போட்டு இந்தியாலயே தயாரிக்க ஆரம்பிச்சோம். இன்னும் சொல்லப்போனா, டார்கெட்ட அச்சீவ்டுன்னே சொல்லலாம். நம்மளோட டார்கெட் படி 70,000 தயாரிக்கணும் அப்படிங்கிறது 35,000த்த தாண்டி ஸ்ட்ராங்கா அந்த டார்கெட்ட நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். எந்த காலகட்டம்? ரஷ்யா, அமெரிக்கா உறவு தாறுமாறா கிழிஞ்சு தொங்குற காலகட்டம். அதே மாரி 5த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்குள்ளயும் வரும். இதுவும் எந்த காலகட்டம்? கேட்கவே வேணாம். நாளைக்கோ, நாளான்னைக்கோ அடிச்சுக்கிட்டு நாற போறாய்ங்க பங்காளிக அப்படிங்கிற மாரி தான் 2 பயலுகளும் நிக்கிறாய்ங்க. இப்படி டிஃபென்ஸ்ல இந்தியா சாதிக்குது. ரஷ்யாவோட டெக்னாலஜிய வாங்கி, ரஷ்யாவோட பல உற்பத்தி மையங்கள இங்க தொறந்து, இந்த மாரி பல முரண்பாடு. இத வேற ஒரு நாடு செஞ்சிருந்தா, அந்த நாடு இந்நேரம் சாம்பலா ஆயிருக்கும். ஏன்னா, அவ்வளோ வெறி பிடிக்கும் அமெரிக்காவுக்கு. ஆனா, அமெரிக்காவுக்கு வெறியே பிடிக்காத காரணம், அமெரிக்காவுக்கு வெறி பிடிக்காத ஒரு சூழ்நிலைய உருவாக்கி, அந்த சூழ்நிலைக்குள்ள உட்கார்ந்து இந்தியா ஆடுறது தான். இப்ப பிரம்மோஸ் ஏவுகணை ஒரு கூட்டு தயாரிப்பு. ஆனா, அதையே தூக்கி எதிரி சீனாவ கவுண்டர் பண்றதுக்கு
சுத்தி உள்ள குட்டு நாடுகளுக்கு இந்தியா விற்பனைக்கு அமெரிக்கா தடை போடுறதும் இல்ல. அந்த குட்டி நாடுகள் வாங்குறக்கு கடன் உதவியும் அமெரிக்காவே செய்யுது. இந்த மாரி இதெல்லாம் அமெரிக்கா செய்யுமா? அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அமெரிக்கா செஞ்சே தீரும்டா அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அமெரிக்கா பல்வேறு விஷயங்கள் S-400 நம்மளும் வாங்குனோம், துருக்கியும் வாங்குனோம். துருக்கிய ஃபைட்டர் ஜெட் புரோகிராம்ல இருந்தே அமெரிக்கா கழட்டி விட்டுருச்சு. உனக்கு ஒரு டிஃபென்ஸையும் விக்க மாட்டேன். ஓடிப்போ அப்படின்ருச்சு. ஆனா இந்தியாவுக்கு அப்படி இல்ல. ஏகப்பட்ட டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்கள் போய்க்கிட்டு தான் இருக்கு. இந்தியாவோட சேல்ஸோ, பர்ச்சேஸோ தடை போடாம அமெரிக்கா வேடிக்கை பார்க்குது. இதுக்கு என்ன காரணம்? இந்தியா உருவாக்கி வச்ச சூழ்நிலை தான். இதுல இன்னமும் உச்சம் தொடுற வகையா அமெரிக்கா பெரிய அளவு டார்கெட் பண்ணது யார அப்புட்ன்னா, வெனிசுலாவ தான், ஈரான தான். ஆனா இந்த 2 பயலுக கிட்டயும் நம்ம என்ன மாரியான உறவு வச்சிருக்கோம்? ஈரான பொறுத்தவரையும் ஒரு துறைமுகத்தையே எடுத்து ஈரானோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், கணிசமான வரவு செலவுக்குள்ளேயே நுழைஞ்சுட்டோம். இந்த இடத்துல இந்தியாவ மிரட்டுச்சு. வெளிப்படையா சும்மா வேற வழி இல்லைங்கிற மாரி மிரட்டுனாய்ங்களே ஒழிய, உண்மையிலேயே நடந்தது என்ன அப்டின்னா, இந்தியா சிம்பிளா சொல்லிருச்சு. நான் எடுக்காட்டி சீனா எடுப்பான். அப்புறம் சீனா எடுத்தா மட்டும் உனக்கு இனிக்க போதா என்ன அப்படின்னு. அதோட அமெரிக்கா விலகிருச்சு. இந்த மாரி ஒவ்வொரு காலகட்டமும் இந்தியா நேக்கா ஒரு கட்டைய தூக்கி வீசிரும். ஆமா, ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை மாளிகையும் திரும்பி போயிரும். இதான் ஈரான் விவகாரத்துல நடந்துச்சு. அடுத்து வெனிசுலா விவகாரத்துலயும் இதே தான். வெனிசுலா கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னாலே அமெரிக்காவுக்கு பொத்துக்கிட்டு கோபம் வந்துரும். ஆனா இப்ப இந்தியா வாங்கிட்டு தான் இருக்கு. நல்ல ஒரு பேக்டோர் டீல் போட்டு வாங்குது. வெனிசுலா கிட்ட இருந்து ரஷ்யா வாங்கும். ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்கும். அப்படி வாங்கக்கூடிய கம்பெனி எது அப்படின்னு பார்த்தா ரஷ்ய கம்பெனியா இருக்கும். ரஷ்யா வெனிசுலால எப்படி வாங்குது அப்படின்னா, குடுத்த கடன நான் வசூல் பண்றேங்கிற ரீதியில வாங்குவார்கள். ஆனா அப்படி வசூல் பண்றேங்கிற ரீதியில வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் இந்தியாவுக்குள்ள பம்ப் ஆகும். இந்தியா அத ரீஃபைன் பண்ணி திருப்பி டிஸ்ட்ரிபியூஷன் வேர்ல்டு செயினுக்குள்ள பம்ப் பண்ணி விட்டுரும். இது யாருக்கான மைலேஜ் அப்படின்னு பார்த்தா, பியூர்லி இந்தியாவுக்கான மைலேஜ் தான். இதுல ரஷ்யா கணிசமா மைலேஜ் எடுக்குதுன்னு சொல்ல தேவையே இல்ல. ஏன்னா, அவங்க குடுத்த கடன வசூலிக்கிற மாரி ஒரு ஜால்ஜாப்பு பண்ணி, இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய ரூட் அப் பண்றார்கள். இத அமெரிக்கா தடுக்கல. அமெரிக்கா இதுல ஒண்ணும் எங்களோட டாலர்லாம் உள்ளுக்குள்ள வரலேல்ல, அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிருச்சு. இத கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. உலகத்துல ஒரு பயம் எதிர்பார்க்கல. அமெரிக்க கூட்டணி நாடுகளும் எதிர்பார்க்கல. அமெரிக்க எதிரிகளும் எதிர்பார்க்கல. குறிப்பா சீனா இந்த விவகாரத்துல சீனாவுக்கு தூக்கி போட்டுருச்சு. ஈரான் விவகாரத்திலே பெரிய அளவு சீனா அதிர்ச்சி. என்னடா சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாய்ங்க. அதுவும் நம்மள காட்டியே முடிச்சுட்டாய்ங்களே! இதுல அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள்ல நம்ம இத எப்படி சரி பண்றது அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சீனாவுக்கு இது பெரிய அதிர்ச்சி வைத்தியம் தான். காரணம் இங்க நம்ம சீனாவெல்லாம் காட்டல. இந்தியா எது செஞ்சாலும் சரி அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அமெரிக்கா கிளம்புனதுக்கு காரணமே சீனா தான். இத சீனா எப்படி சரி பண்ணும்? சீனாவ போய் அமெரிக்கா கிட்ட எழுதி குடுத்துருமா? அதாவது அந்த சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டிய கிளச்சிட்டு, தேர்தல வச்சு, ஜனநாயகத்த உருவாக்கி, அதுவும் அமெரிக்காவுக்கு புடிச்ச ஜனநாயகத்த உருவாக்கி கல்லாப்பெட்டி சாவிய கொண்டு போய் வெள்ளை மாளிகையில ஒப்படைச்சா ஒழிய, இந்த விஷயம் மாறப்போறது கிடையாது. அப்ப சீனா எப்படி தடுக்கும்? தடுக்கவே முடியாது. சீனாவுக்கா இது மட்டும் கிடையாது. ஈரான் விவகாரத்துல அமெரிக்கா, இந்தியா அதிர்ச்சி. ஆனா வெனிசுலா விவகாரத்துல அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யாவும் குடுத்த அதிர்ச்சி சீனாவால தாங்கவே முடியல. காரணம், இவ்வளவு பெரிய ஃப்ளோவ என் பக்கம் திருப்பி விடல பாத்தியா இந்த பையன் அப்படின்னு. உன் பக்கம் திருப்பி விடுறதுக்கு ரஷ்யாவுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கும் ரஷ்யாவுக்குமே 1000 பிரச்சனை இருக்கு. போர் தொடங்குறக்கு, அதாவது உக்ரைன் யுத்தம் தொடங்குறக்கு முன்னால ரஷ்ய அதிபர் எங்க இருந்தாரு அப்டின்னா, எல்லைகள்ல 1,00,000 படை வீரர்கள குமிச்சு வச்சுட்டு இந்தியாவுக்கு தான் வந்தார். அப்படி வந்துட்டு போனதோட மைலேஜ ரஷ்யா அனுபவிச்சுச்சா அப்படின்னு கேட்டா, அனுபவிச்சுச்சு. 100% அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அவர்கள் பொருளாதாரம் டிஸ்டர்ப் ஆகாம காரணம் ரோட் போட்டது இந்தியா தான். ஆனா சீனா பெரிய அளவு இதுக்கும் மேல உதவி செய்யும்னு ரஷ்யா எதிர்பார்த்துச்சு. சீனா உதவியே செய்யல. காரணம் பைடன் ஃபோன் போட்டாரு அப்படின்னு சொல்லி விலகிக்கிட்டாய்ங்க. பைடன் தான் 1000 தடவ தைவானுக்காக ஃபோன் போடுறாரு. தைவான விட்டு விலகிருவாய்ங்களா? அத ரஷ்யா நல்லா புரிஞ்சுகிச்சு. அதனால ஒரு மிகப்பெரிய டீல இந்தியாவுக்கு ஃபேவரா மாத்தி அமைச்சுச்சு. அமெரிக்காவும் இத கண்டுக்கல. இந்தியாவுக்கு ஃபேவரா அமெரிக்காவும் நடந்துக்கிச்சு. ஆக மொத்தம் ஒரு நாடு முன்னேறக்கு பல விஷயங்கள் வேணும். அந்த எல்லா விஷயத்த நோக்கி ஸ்லோவா, ஸ்டடியா முன்னேறி, இப்ப அதுலருந்து ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் நல்ல ஸ்பீட இந்தியா காட்டும்போது, இத தக்க வைக்கிறக்கு 2 வேணும். 1 கச்சா எண்ணெய் உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கணும். நமக்கு இல்லாம போச்சு. அப்ப வெளியில இருந்து ரூட்ட பாக்குறத
பெரிய அளவு செக்யூர் பண்ணிக்கணும். அத இப்ப பண்ணிட்டோம். அடுத்து ஆயுதங்கள். ஆயுதங்களும் நம்மகிட்ட இருக்கணும். ஆயுத சந்தையும் நம்மகிட்ட இருக்கணும். இத 2யும் ஒரே நேரத்துல அமெரிக்காவோட எதிர்ப்பு இல்லாம இந்தியா முன்னேறிக்கிட்டு போகுதுங்கிறது தான் இங்க முக்கியமா பார்க்கப்படுறது. சீனாவுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி. மத்த உலக நாடுகள் எல்லாத்துக்குமே என்ன பண்றாய்ங்க இவனுங்க? இப்படி புகுந்து விளையாடுறாய்ங்களே எல்லா பக்கமும் அப்படின்னு மத்த நாடுகளும் இருக்குல்ல. உதாரணத்துக்கு துருக்கி போன்ற நாடுகள்லாம் அப்பப்ப நம்மகிட்ட வம்பு இழுப்பாய்ங்க. அந்த நாடுகளுக்கும் தூக்கி போட்டுருச்சு. இனி வரும் காலகட்டங்கள்ல அமெரிக்காவ வச்சே இந்தியா பல மைலேஜ் எடுக்கும். அந்த மைலேஜ் பாயிண்ட்லேருந்து அடுத்த ஒரு ஹைக் அப்படியே ஒரு பர்ட்டிகுலர் ஹைட்ட ரீச் பண்ண அப்பாடு, அடுத்த கட்ட ஹைட்டெல்லாம் யாரு கண்ணுக்கு தெரியாம வளர்ந்து போயிரலாம். அந்த மாரி ரீச் பண்ற இடங்கள் தான் ரஷ்யாவ யூஸ் பண்ணி இப்ப தாறுமாறா ஏறி போய்க்கிட்டு இருக்கோம். டிஃபென்ஸ்லயும் சரி, இந்த மாரி டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ஆயில உள்ளூர்ல லோக்கல் மார்க்கெட்டுக்குள்ள பம்ப் பண்ற விவகாரத்துலயும். இது எதுவுமே எந்த பயலும் ஸ்மெல் பண்ணல. இந்தியா தாறுமாறா அடிச்சு முன்னேறுதுங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.